சாரி. வினோத், நீங்க? எஸ், நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். இப்ப நான் உங்க கூட ஒரு வீட்டுக்கு வர போறேன். மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம். கமான், புறப்படு. 1 மினிட், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சீக்கிரமா. பத்மா, இந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? சமயக்காரன் மட்டும்தான் இருக்கான். அவன் கூட நான் கூப்பிட்டாதான் வருவான். ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? வேண்டாம். கொலைகாரனுக்கும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளிக்கும் ஆதரவு கொடுத்தாலோ அடைக்கலம் கொடுத்தாலோ என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தெரியும், ஆனா நன்றி கடன் ஒண்ணு இருக்கே. பத்மா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு குறையலங்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இன்னும் 5 நிமிஷத்துல நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் கிடையாது. நான் இப்ப தலைமறைவா இருக்கேன். நான் வாழ்றதுக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுது. நான் கேட்கிற நேரத்துல சொல்ற இடத்துல எவ்வளவு பணம் தேவையோ அதை கொண்டு வந்து கொடுத்தா போறோம். அதை நீதான் கொண்டு வந்து கொடுக்கணும். வேற யார்கிட்டையும் கொடுத்துறப்ப கூடாது. இந்த உதவி நீ செய்வியா? கண்டிப்பா செய்யறேன் வினோத். உங்களோட வாழ்ந்திருக்கேன். உங்க பணத்துல எவ்வளவோ சுகத்தை அனுபவிச்சிருக்கேன். என் சக்திக்கு உட்பட்ட எந்த உதவியும் செய்ய நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அது போதும் பத்மா, நான் வர்றேன். பத்மா, அப்பப்ப நான் கான்டாக்ட் பண்றேன்.